பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. ரொம்ப டேஸ்டா இருந்தம்மான்னு சொன்னாங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த சக்கு கொட்டையில பார்த்தீங்கன்னா நார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, என்னைக்குமே சாப்பிட்டுட்டு இந்த சக்க கொட்டையை தூக்கி எறிஞ்சிருவோங்க. சக்க கொட்டைன்னா எங்க ஊர்ல பல கொட்டையை சக்க கொட்டைன்னு சொல்லி பழகிட்டோம். ஆனா இன்னைக்கு அதை வச்சு ஒரு ரெசிபி ரெடி பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்கேங்க. அது என்ன ரெசிபின்னு பார்த்துடலாமா? இந்த சக்க கொட்டையை நல்லா வேக வச்சு நான் இன்னைக்கு வந்து வடை தாங்க பண்ண போறேன். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை அழகா வந்து மேல் தோலை கிளீன் பண்ணி எடுக்கணுங்க. இதை வேக வச்சுட்டு பண்ணலாம். வேக வச்சுட்டு பண்ணும்போது தோல் வந்து அழகா இலை வரும். ஆனா நான் இன்னைக்கு வந்து அந்த பச்சையிலேயே வந்து தோலை எடுக்க போறேன். ஈஸியா கத்தி கொண்டு மெதுவா நடுவில் கட் பண்ணிட்டு அதை அப்படியே உரிச்சு எடுத்துட்டோம்னா ஈஸியா வந்துருங்க. அப்படி எல்லாத்தையும் நல்லா அழகா கிளீன் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம அதை தண்ணி வச்சு குக்கர்ல வச்சு வேக வைக்க போறோம். அதுக்காக நம்ம இன்னைக்கு எல்லா சக்க கொட்டைகளையும் அந்த குக்கர்ல போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கணும். தண்ணி வந்து இந்த சக்க கொட்டையில மேலே முங்கி அளவு நிற்கணும். கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. நம்மளுக்கு அப்புறம் வந்து வேக வச்ச பிறகு கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் வடிச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னு சொன்னா இந்த குக்கர் அடியில் கரிஞ்சிடும். அப்புறம் கொஞ்சம் உப்பு அது கூட சேர்த்து அதை வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். விசில் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 7 விசில் வைங்க. சக்க கொட்டையெல்லாம் இப்போ அழகா வெந்துருச்சுங்க. விசில் எடுத்துட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கரெக்டாக பதமாக வெந்திருக்கு. தண்ணி கொஞ்சம் கூடுனால நம்ம தண்ணி அதை வடிகட்டும் போது அதில் இருக்க சத்துக்கள் எல்லாம் போயிடும். கரெக்டாக தண்ணி வச்சா கரெக்டாக வந்துடும். இதை நம்ம இனி பார்க்கணும்னு சொன்னால் கையில் எடுத்து பார்க்கும்போது பிதிங்கி நல்லா போச்சுன்னு சொன்னால் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இனி இதில் இதை வந்து எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு அதை அரைச்சி எடுத்துடலாம். வடை தான் செய்ய போகிறோம். அதனால ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துட்டா போதும். இந்த அளவுக்கு இதை அரைச்சி எடுத்துருக்கேங்க. இடையிடையே சின்ன சின்ன பீஸ் இருந்தாலும் பரவாயில்ல. இனி இதை அப்படியே எல்லாத்தையும் எடுத்து இனி ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம வடை தட்டுக்கு ரெடி ஆகிடலாம். இனி நம்ம நார்மலாக பருப்பு வடை செய்யும்போது மசால் வடை செய்யும்போது என்னெல்லாம் அதில் திங்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அதையே இதில் சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னு பார்த்துடலாமா? சின்ன சைஸ் உள்ளி அதை சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து 3 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி, அப்புறம் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் வந்து பெருஞ்சீரகம் சோம்பு தான் சேர்ப்பாங்க. நான் இன்னைக்கு வந்து ஜீரகம் தான் இதில் ஆட் பண்ணேன். கொஞ்சம் போல 1/4 ஸ்பூன் போல ஜீரகம், அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு, அப்புறம் வந்து கறிவேப்பிலையோ மல்லி இலையோ எதையாவது இருந்ததுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து கறிவேப்பிலையை சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இனி இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அப்புறம் கையில் வச்சு வடை தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். தண்ணி தேவைப்பட்டுனா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை வந்து வடை தட்டி எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதை வடையை உள்ள போட்டுடலாம். இப்படியே ஒவ்வொரு வடையா தட்டி போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். இப்ப வடை எல்லாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல மனமா இருந்துங்க. மசால் வடை எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட், அதை விட டேஸ்ட்னு சொல்லலாம். இப்ப எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்ப இதை சாப்பிட்டு பார்த்துடலாம். எப்போவுமே சக்கையை சாப்பிட்டுட்டு அந்த பூஞ்சு கூட சக்க கொட்டையும் தூக்கி வேஸ்ட்டில் போட்டுருவோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சக்க கொட்டையை வச்சு இந்த வடை செஞ்சது பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. ரொம்ப டேஸ்டாக இருந்தம்மான்னு சொன்னாங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த சக்க கொட்டையில் பார்த்தீங்கன்னா நார் சத்து, இரும்பு சத்தெல்லாம் இருக்கனால உடம்புக்கு நல்லது. அது மாதிரி செரிமான பிரச்சனைகளுக்கு நல்லது. நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.